ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி இனியா சீரியலோட ஹீரோயின் இனியாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனியா சீரியலோட ஹீரோயின் இனியாவோட உண்மையான பெயர் ஆலியா மானசா. இவங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து இவங்க நடித்த சீரியல் ராஜாராணி, அது மூலியமாகவே இவங்க நல்லாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்க 1992 மே மாதம் 27 பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்கள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாடலிங்னு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஸ்கூல் டைம்லேயே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. ஸோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க ஸ்கூலில் நடக்கிற கல்ச்சுரல்ஸ் இதை வச்சே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. சரி, ஸ்கூல்லையே நம்ம நிறையா வின் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இதுவும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போயே சினிமாலாம் பார்த்து நிறையா ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா நீ ஒழுங்காக காலேஜ் போகிற வழியை பாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே போய் எத்திராஜ் காலேஜில் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அவங்களே கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கே டிகிரி படிக்கிறாங்க. அப்படி டிகிரி படிக்கும் போதுமே நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்துடாதா, காலேஜிலேருந்து ஏதாவது வாய்ப்பு வந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு படிப்பு மேலே அவ்வளோ பெருசாக ஆர்வம் அவங்க காட்டலை. இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படியாவது நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடச்சிராதா. அவங்க அப்பா அம்மா டோட்டலாக சினிமா ஆசையே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டு எப்படியாவது நம்ம சினிமாக்குள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற ஆசையை மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டே ஸ்டடீஸில் ஒரு 50% கான்சன்ட்ரேட் பண்ணால் கல்ச்சுரல்ஸு ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் 50% கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களாம். அதுவும் எப்போ காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடந்தாலும் அதில் இவங்க ஒரு ஆளாக இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா, அதுலேயும் முக்கியமாக டான்ஸ் காம்படிஷன் எந்த காலேஜில் கூப்பிட்டாலுமே இவங்க ஃபஸ்ட் ஆளாக இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு டான்ஸ் உயிராக பிடிக்குமா. ஸோ அப்படி அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கலைஞர் டிவியில் அப்போது மானாட மயிலாட ரொம்ப ஃபேமஸ். சீசன் 1 இருந்தே அது கலா மாஸ்டர் எடுத்து நடத்திட்டு வந்தாங்க. ரொம்பவே ஃபேமஸாக நிறைய சீசன்ஸ் அது போச்சு. இவங்க சின்னதுலேருந்தே அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே அந்த மானாட மயிலாட சீசன்ஸ் எல்லாமே ஒன்று பார்த்துருக்காங்களாம். சரி, இதில் எப்படியாவது நம்ம ஒரு தடவை போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. அப்போது கலைஞர் டிவியில் அது ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு டான்ஸ் ஷோ. எப்போது அந்த டான்ஸ் ஷோ போட்டாலும் அந்த டைமுக்கு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அதில் கலா மாஸ்டர் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை கூட இவங்க எடுத்துக்கிடுவாங்களாம். நம்ம டான்ஸ் ஆடும்போது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அவங்க ஆடுறது காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் இருந்தாலுமே அவங்க சொல்கிற கிரேஸு எல்லாத்தையுமே இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்களாம். இவங்களுக்கே ஒரு நாள் அந்த ஆசை வந்திருக்கு, இந்த சீசனில் எப்படியாவது நம்ம போய் கலந்துக்கணும், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சும்மா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு மனாஸோட சேர்ந்து தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சீசன் 10 ஆடுறதுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல பெஸ்ட்டு கமெண்ட்ஸு, பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு இப்படின்ட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஆலியா ஒவ்வொரு அடுத்தடுத்த ரவுண்டு போக 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 அவங்களோட டான்ஸை இன்னும் மாற்றிக்கிட்டே தான் வந்தாங்க. நிறைய டான்ஸ் இது கற்றுக்குறாங்க. ஒவ்வொரு இதுலையுமே மனாஸும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு மனாஸ் மேலே காதல் ஏற்படுது. 2 பேரும் ரொம்பவே அந்த டான்ஸ் ஷோ முடிகிற வரைக்குமே சரி, ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கூடவே மனாஸ் ஏன்னா பேர் பண்ணி ஆடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இருந்திருக்கிறாரு. அவரோட கேர் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியலை. இவங்க வெளியே சுற்றுறது எல்லாமே அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு இது எந்த கட்டத்துலையுமே இவங்க அதை தெரியப்படுத்தலை. இந்த மாதிரி நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை.
அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த டான்ஸ் ஷோவில் நல்லா ஃபேமஸ் ஆனதுனால வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த டைமில் மானாட மயிலாடலை யாராவது டான்ஸ் ஆடினாலே மக்கள் மத்தியில் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவாங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஷோவாகவும் இருந்திருக்குது. ஸோ அது மூலியமாக இவங்களுக்கு விஜய் டிவியில் ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஹீரோயினாக செம்பருத்தி அப்படிங்கிற ரோல். செம்பா அப்படின்னாலே அந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் செம்பா அப்படிங்கிற ரோல் வந்து மக்கள் மனசில் அவ்வளோ பதிஞ்சிருச்சு. ஏன்னா வீட்டோட வேலைக்கார பொண்ணு அடுத்து அந்த வீட்டுக்கே மருமகளாகி அந்த டோட்டல் ஃபேமிலியே வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது மாதிரி. அந்த ஹீரோ கார்த்திக் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம பவித்ரா ஜனனி தான். அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்கள கொஞ்ச நாள் வந்து வில்லி ரோலில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் கார்த்திக் வந்து செம்பாவை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் இவங்களுக்கும் மனாஸுக்கும் இடையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. நீ வந்து ஏன் அவரோட வெளியே போகிற அந்த மாதிரி சில கேள்விகளில் எழும்பும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டுருது. மனாஸோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்து பிரிகிற சூழ்நிலை ஏற்படுது. உடனே அவங்க வந்து கார்த்திகை அந்த டைமே வந்து சஞ்சீவை லவ் பண்ணலை. அதில் வந்து நிறைய அந்த டைமில் வந்து இவங்க 2 பேர் பேர் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொன்னப்பையும் அவங்க ஃபேமிலியிலேயே அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க ஃபேமிலியில் 2 பேர் ஃபேமிலியிலையுமே வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா விஜய் டிவி அந்த சீரியலுக்காக வந்து பெஸ்ட் பேர் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஆலியாவோட அப்பா அம்மா நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறேன்றத போய் இவங்க வீட்டில் சொல்லவுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சா. 2 பேரும் ஏற்றுக்கிறவே இல்லையா அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம மே மாதம் 2019 என்னோட பர்த்டே அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆலியாவோட பர்த்டே அன்னைக்கே யாருக்கும் தெரியாமல் சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவ் அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் 2 பேரையும் ஏற்றுக்கிறாங்க. 2 பேரும் அதே மாதிரி அந்த செம்பா கேரக்டர் கார்த்திக் கேரக்டர் வந்து ரியல் லைஃப்லேயும் உண்மையாயிடுச்சு. ஸோ ராஜா ராணி சீரியலில் இருந்த மாதிரியே அவங்க ரீல் பேராக இருந்தவங்க ரியல் பேராக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாராணி சீசன் 2 வந்து வருது. என் கணவன் என் தோழன் சீரியலோட ரீமேக் தான் டோட்டல். அப்படியே அதில் ஐபிஎஸ் சந்தியாவாக இவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சோ இதுலேயும் அதே கேரக்டர்ஸ் அதே டைரக்டர் வந்து அதை பண்ணியிருப்பார். நல்லா போயிட்டுருக்கும் போதே பாதியிலே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால வந்து அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் பாதியிலே அதை விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு ஐலா ஆஷ் அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க வந்தனால வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சீரியல் கிடைக்காதோ, சீரியல் இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம லைஃப் என்ன ஆகுறது, நம்மளுக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தே ஆகணுமே அப்படின்ட்டு வெறித்தனமாக வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணி கிட்டத்தட்ட 20 கிலோ கிட்ட குறைச்சிருக்காங்க. அப்படி குறைக்கும் போது சன் டிவியிலேருந்து இவங்களுக்கு இனியா சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவுக்கு கயல் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. இனியா சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பொறுப்பான மருமகளாகவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே அந்த சீரியலில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சஞ்சீவ் கயல் சீரியலில் ஒரு சைடை நடிச்சிட்டே இப்போ வரைக்கும் அவர் நடித்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு. இனியா சீரியல் இப்போது ரீசண்டாக தான் வந்து முடிவுக்கு வந்தது. அதோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே சரி டைரக்டர் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. ஆலியாவுக்கு வந்து ஒவ்வொரு சீரியலுமே சரி கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிரும். சன் டிவிலையும் சரி விஜய் டிவிலையும் சரி. இப்போது ஜி தமிழ்லையும் அவங்கள வந்து ஒரு சீரியலில் புதுசாக எடுக்க போகிற சீரியலில் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நிறைய ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு டேட்ஸ் கொடுக்க முடியலை. இந்த இடையில வந்து அவங்க போட் ஹவுஸ் ஒன்று வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஹைண்ட் உட்ஸில் ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான், அது அப்படியே அது ரூமராக பரவிச்சு. மணிமேகலையோட அவங்க சேர்ந்து அந்த சமையல் பண்ணுற அந்த சீரீஸ் தான் வந்து அது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனால் அவங்க சொந்தமாக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஸ்ட்ரென்த் வந்து யாருன்னா அவங்க மாமியார் ஹசானா தானா. நீங்கள் எது பண்ணாலும் உங்களோட நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணவங்க இப்போ இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டாங்க. இவங்கள வந்து சஞ்சீவ் நல்லா பார்த்துக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ இவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. முழு மனசோட வந்து சஞ்சீவோட நிறைய ட்ரை பண்ணி அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணதுனால இப்போ ஆலியா வந்து அவங்க அப்பா அம்மாவோடையும் சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஜா 2 சீரியலில் வந்து ஆலியா வந்து நடிக்க போகிறதா இப்போ திரும்ப ரூமர்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அதுவுமே அவங்க ப்ரொமோஷன்னா ரோஜா 2 சீரியலில் நம்ம பிரியங்கா நல்கர்னி தான் திரும்ப ரோஜாவாக நடிக்க போகிறாங்க. அவங்க நிறைய ப்ரொமோஷன் ஈவன் வந்து ஆலியா வந்து துபாயில் வீடு வாங்குறது எப்படி, அங்கே லேண்டு வாங்குறது எப்படின்றது முதற்கொண்டு ப்ரொமோஷன்ஸ் இப்போ பண்ணிகிட்டே வராங்க. அவங்களோட யூடியூப்ஸ்லேயும் அவங்களுக்கு நிறையாவே ஏர்னிங்ஸ் இருக்குது. இதே மாதிரி அவங்க மேலும் மேலும் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம விஷயத்தை தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.